Hello friends, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மியூல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பாரதி இப்போ ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விதமான லாங்குவேஜில் வேறு இருக்குது. இன்டர்ஃபேஸ் ஆனதை தாண்டி நிறைய விதமான பாட்டுகளை பாடுறவங்க இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் லொகின் பண்ணதும் இதில் 5 ஆப்ஷன் காட்டுது. ஃபீட், எக்ஸ்ப்ளோர், சாங் புக், ஆக்டிவிட்டி, ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாங் புக்குன்ற இடத்துல வந்து இங்கே பாடக்கூடிய, அதாவது இப்போ வந்து இன்வைட் பண்ணக்கூடிய பாட்டுகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து கூடுதலான ஆட்கள் பாடுவாங்க. இதில் 91% பாடியிருக்காங்க, 302 பேர் பாடியிருக்காங்க, பர்ஃபெக்டாக 91% சொல்லியிருக்காங்க. அப்போ இதன்படி பார்த்தீங்க சொன்னால் இந்த பாட்டு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த மியூசிக் செட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோருக்கு போனீங்க சொன்னால் அதுக்கு முதல்ல பாடுறவங்க நல்ல இதுகள் செட் பண்ணுங்க. ஸோ அதை நீங்கள் கேட்கலாம், குரூப்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஸோ பலவிதமான லாங்குவேஜில் பார்க்குறதுனால நீங்கள் வேறு விதமான லாங்குவேஜ் ஆக்களையும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஃபீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆக்கள் வந்து அவங்களோட பாடுற இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக்டிவிட்டின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். யாரெல்லாம் யாரோட நீங்கள் பாடியிருக்கீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியான விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபாலோவர்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும். இன்வைட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறார்கள் உங்களுக்கு கொடுக்க இன்வைட் எல்லாம் மென்ஷன் ஆகும். அதே மாதிரி கிஃப்ட்ஸ் யாராவது உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து இங்கே மென்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்க இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கவர் பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் நேம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்க ரெக்கார்டிங் அளவு காட்டும், எத்தனை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இது வந்து அக்யூரேட் நம்பர் இல்லை. நீங்கள் ரிமூவ் பண்ணாலோ இல்லை உங்களோட பாடவங்க ரிமூவ் பண்ணாலும் அது வந்து மைனஸில் காட்டாது. ஸோ அது ஒரு ரேண்டமாக இதுன்னு நீங்கள் ஓரளவுக்கு யோசிச்சுக்கலாம். இதில் நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணுறேன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனைன்னு காட்டுது, நீங்கள் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு காட்டுது. இதில் வந்து 4 பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சேனல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் போடுற சாங்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இதை வந்து நீங்கள் பின் பண்ணி வைக்கலாம். ஸோ இதை வந்து நான் இதில் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதை நான் அன்பின் பண்ணலாம், ஒவ்வொரு பின்லேயே வச்சுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு பாட்டை மட்டும்தான் பின் பண்ணிடும். அது இன்வைட்டாக கூட இருக்கலாம், ஒரு நீங்கள் பாடின பாட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது இப்போ இந்த பாட்டை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பின் திஸ் ரெக்கார்டிங் கொடுத்தேன்னா கேட்கும் ரிப்ளேஸ் பண்ணவான்னு. ஓகே, ரிப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டை வந்து மேலே போயிடும். இதை வந்து 2 விதமாக வியூ பண்ணலாம். இந்த மாதிரி வியூ பண்ணலாம், இந்த மாதிரி வியூ பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி வியூ பண்ணுறது சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இன்வைட் வந்து நீங்கள் யாருடையாவது புக் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னோம். இதுக்கு பதிலாக நான் பாடக்கு டைம் கிடைக்கல, ஸோ இதை பிறகு பாருங்கள் அப்படின்னு புக் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்படி மென்ஷன் ஆகிருக்கும். இதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஜாயின் பண்ணால் சரி. அதே மாதிரி உங்களோட இன்வைட் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் இதில் காட்டும். இதில் அட்வான்டேஜ்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட இன்வைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஹைப் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு மட்டுமே வியூ ஆகும். இதே மாதிரி ப்ளேலிஸ்ட் இருக்குது, ஃபேவரட்ஸ், அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது. ஏதாவது நீங்கள் பாட்டு ஒன்று பார்த்துட்டு இந்த பாட்டை சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கூட இதில் வந்து புக் மார்க் பண்ணி வைக்கலாம். உங்களோட அப்லோட் பண்ண இது இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ண பாட்டுகள், நீங்கள் லைக் பண்ண குரூப்ஸுகள், அதேமாதிரி உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுகள், அந்த மாதிரி இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாட்டை சேவ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் பாட போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதில் தொடர்ந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த புக் மார்க் சாங்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த அபவுட் செக்ஷனில் வந்து இந்த பாட்டு இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பமான இடத்துக்கு இந்த பாட்டை பாடலாம். இந்த ஸ்மியூல் ஆப் வந்து பாடுறதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்குது என்று சொன்னால் இது வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. iOS டிவைசஸில் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் வந்து கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டியில் இஷ்யூஸ் இருக்குது. அதனாலேயே வந்து அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.